26ஆம் தேதி ரத்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹரிசாருக்கே உண்டான பாணியில குறிப்பா துவங்கினதுல இருந்து முடிகிற வரைக்கும் பொதுமா கொடுத்திருக்காரு. எல்லா தரப்பு மக்களும் இந்த படத்தை பார்க்கலாம். சண்டை காட்சி ஆகட்டும், நகைச்சுவை ஆகட்டும், பாடல் ஆகட்டும், எந்த தொய்வும் இல்லாம விறுவிறுன்னு படம் போறதே தெரியல. 2 மணி நேரம் 40 நிமிஷம் போகுதுன்னு நினைக்கிறேன். படம் நல்லா இருக்கு, நல்லா பார்க்கலாம். படம் நல்லா போயிட்டு இருக்கு. காமெடி யோகி பாபு சார் ஆகட்டும், மொட்டராஜேந்திரன் சார் ஆகட்டும், அவங்க காமெடி நல்லா இருக்கு. சந்திரகனி சார் நல்லா பண்ணியிருக்காரு. கௌதம் வாசுதேவன் சார் நல்லா பண்ணியிருக்காரு. கௌதம் வாசுதேவன் சார் வர்ற சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் பேசுற அந்த வார்த்தையெல்லாம் அப்படியே அனல் பறக்குது. அப்படியே தேட்டரே என்ன சொல்ல வர்றாரு, அப்படி அன்பாவும் இருக்கணும், அதே நேரத்துல தன்னம்பிக்கையும் வளர்த்துக்கணும்னு சொல்ல வர்றாரு. பயந்து மனிதன் வாழக்கூடாது, எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்ளணும். அதிகமான இல்ல அதாவது ஹரிசார் படம் அப்படின்னாலே விறுவிறுப்பா தான் இருக்கும். மத்த படங்கள் மாதிரி ஒரு மென்மையெல்லாம் போகாது. ஹரிசார் படம் அப்படின்னாலே அவருடைய ஸ்டைல் மாதிரி. ஹரிசார்னா விறுவிறுப்பு. 8 ஃபைட் தான் வச்சிருக்காரு. இன்னும் ஹரிசார் படம்னா 10 ஃபைட். அதுக்கு ரசிகர்கள் இருக்காங்க. இசைங்கிறது 7 சுரங்கள் தான். என்ன பாட்டு எழுதினாலும் அந்த 7 சுரத்துக்குள்ளதான் மாத்தி மாத்தி பாடல் கொண்டு வர முடியும். 1 ரூபாயின்னு எழுதினாலும் 1 கோடின்னு எழுதினாலும் 50 கோடின்னு எழுதினாலும் 1ல இருந்து 9க்குள்ள இருக்கிற நம்பரை பயன்படுத்தி தான் எழுத முடியும். சினிமா எடுத்தாலும் எது எடுத்தாலும் இருக்கிற கதைகளை மாத்தி அப்படி போட்டு இப்படி போட்டு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ப அவங்க படம் பண்ணிருக்காங்க. தொய்வு அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. எல்லாமே நல்லா இருக்கு. படம் விறுவிறுப்பா இருக்கு. சமுத்திரகனி சார் சூப்பரா பண்ணிருக்காரு. நடிகர்கள் தேர்வு அப்படின்னு பார்த்தாலே எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு நல்லா கரெக்டா பண்ணிருக்காங்க. வந்திருக்காரு அவர் படத்துல இருக்கு, நல்லா இருக்காரு. விஷால் சூப்பரா பண்ணிருக்கு. அவருக்கே உண்டான இரும்பு மனிதன் மாதிரி நல்லா பண்ணிருக்கு. மெயின் கதை, இன்னைக்கு எத்தனையோ சாமானியர்கள் இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதுல ஏமாத்தி அவங்க நிலத்தை எல்லாம் அபகரிக்கிறாங்க. ஒரு சூழ்நிலையை யாரும் பண்ணக்கூடாது, அபகரிச்சாலும் பயக்க கூடாது, நம்பிக்கையோட எதிர்த்து போராடணும், கோர்ட்டுக்கு போகணும், மக்கள் மன்றத்துக்கு கொண்டுட்டு போகணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. 2 வார்த்தை ரத்தம் இல்ல, படப்புல வயலன்ஸ் அதை சூப்பரா கன்வே பண்ணிருக்காங்க. ஸ்டோரி கையாண்டதெல்லாம் சூப்பரா இருக்கு. அதான் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் உங்களை கேட்கலாமா 10 அஃபென்சிவா ஏதோ சொல்றாங்க, இல்ல ஏதோ வயலன்ஸா பண்றாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? 2 வாட்டி பண்ணா கம்மி இருப்பீங்க, 2 வாட்டி பண்ணா அததான் சொல்றாங்க. நம்ம அந்த காலத்துல ஒரு கண்ணத்தை காமிச்சா இன்னும் காமிச்சா, இப்ப அப்படி கிடையாது. கண்ணத்தை காமிச்சா இன்னும் 4 கண்ணத்தை காமிக்க சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. வயலன்ஸ் இந்த தெலுங்கு படம் எல்லாம் பாப்பீங்கல்ல, அதுல நல்ல விஷயத்த எடுத்துக்கணும். ஓகேவா? வயலன்ஸ் எல்லாம் நல்லா எனக்கு அதை பிடிக்கும். தமிழ் படத்துல இது மாதிரி கொஞ்சம் கம்மியா இருக்கு. நான் இப்போ இந்த படம் பார்த்ததுல தமிழ் இன்னும் நிறைய படம் இன்ஸ்பயர் ஆகி இது மாதிரி வரும். அது ஒரு ஹோப் எனக்கு கிடைச்சிருக்கு. பவானி சங்கர் அதான் லவ் அன்கண்டிஷனல் லவ். இது லவ் கிடையாது, அன்கண்டிஷனல் லவ். ஸ்டோரி பார்க்கறது தெரியும். ஒருத்தரை எப்படி எந்த அளவுக்கு லவ் பண்ண முடியும்ன்றது காமிச்சிருக்காங்க படத்துல. அம்மா சென்டிமெண்ட் கலந்து சொல்லிருக்காங்க. அவரு தான் நான் டெய்லர் பார்க்க வில்லன் நினைச்சேன். அவர் சூப்பரா விஷால் இது காமிச்சிருக்காருன்னா அந்த வயலன்ஸ் அதெல்லாம் டயலாக் டெலிவரி எல்லாம் சப்போர்ட்டிங் கேரக்டரா தான் நடிச்சிருக்காரு. அதனால டயலாக் டெலிவரி அதெல்லாம் சூப்பரா பண்ணிருக்காரு. ஒரு எலிவேட் ஆகுது ஆக்டிங்க்கு. இந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் எலிவேட். தோல்வின்னு எதுவுமே பெரிய வெற்றி வரணும்னா நிறைய தோல்வி கடந்து தான் வரணும். இந்த படம் அவருக்கு ஒரு சூப்பர் படம். யோகி பாபு தான் சோசியல் மெசேஜ் எல்லாம் சொல்லியிருக்காரு. ட்ரிங்கிங் பத்தி எல்லாம் சொல்லியிருக்காரு. அது தப்புன்னு சொல்லாம அதை காமெடி வைஸ்ல சோசியல் மெசேஜா நிறைய கன்வே பண்ணிருக்காரு. யோகி பாபு காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாதிரி அவங்க பெயின் எப்படி ரெஃப்ளெக்ட் பண்ற மாதிரி லாக் லைன்ல எனக்கு தெரிஞ்சு ப்ரோ நல்லா சாங்ஸ் நல்லா இருக்கு ப்ரோ. அந்த டோன்ட் வெரி மச் சாங் நல்லா இருக்கு. ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா எல்லா சாங் நல்லா இருக்கு. அப்புறம் அந்த லவ் சாங் ஒன்று நல்லா இருக்கு. பிஜிஎம் த்ரூஅவுட் தி ஃபிலிம் நல்லா. அந்த குழந்தைங்க மட்டும் யாருன்னா வயலன்ஸ் பார்க்க முடியலன்னா அவங்க மட்டும் பார்க்கலாம். குழந்தைங்க மட்டும் எப்படி நினைக்கிறோம். ஹரி டைரக்டருடைய படம், டைரக்டர் மூவி தான் நம்ம சொல்லலாம். தமிழ்னு ஒரு படம், அதுல இருந்து இது எல்லாமே ஒரே மாதிரி. சைடு ஒரு வில்ல, சைடு ஒரு காமெடி, ஹீரோ ஹீரோயின் ஒரே தான் ஃபாலோ பண்ணிட்டு போர் அடிக்காம போகுது. இதுல இருந்து அவர் மீண்டு வர மாட்டேங்கிறார். யோகி காமெடி நல்லா இருக்கு, அதெல்லாம் ரசிக்கிற மாதிரி. என்ன பண்றாருன்னா எல்லா படமும் நீங்க பாத்தீங்கன்னா ஹரிசார் படம் ஹீரோ படம் கிடையாது, ப்ரொடியூசருடைய படம் கிடையாது, ஒன்லி ஹரிசாருடைய படம். ஒரு 1/2 மணி நேரம் கதையை ரெடி பண்றாரு. பாக்கி 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஃபைட் ஈவினிங் ஃபைட் மாஸ்டர் கொடுத்துருக்காரு. சேசிங் ஃபைட் இந்த படத்துல ஓவர் நிறைய கார் பறக்குதுங்களா. அப்புறம் 1.25 மணி நேரம் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. டான்ஸ் மாஸ்டர் இருக்காங்க, ஒரு 4 சாங் 20 நிமிஷம் அவங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் கொடுத்துருக்காரு. இதுல பாக்கி என்ன இருக்குது, இதே 1.25 மணி நேரம் நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்கு. ஜிசிக்கு RR பிகேம் எல்லாமே நல்லா இருக்கு. புரியல ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கறதுனால புரியல. சாதாரண ஒரு டிஎஸ்பி போட்டாருன்னா ஃபர்ஸ்ட் கேட்டால சிங்கம் 1 2லாம் ஹீரோயினி பர்ஃபார்மன்ஸ் நல்லா அருமையா இருக்கு. அம்மா ஒரே மாதிரி இருக்காங்க. அதான் ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா இது அதாவது பிளட் ரிலேஷன் கிடையாது. இவங்க வேற எங்கேயோ பழகுறாங்க. அப்ப இவங்களை பார்த்து நம்ம அம்மா மாதிரி அம்மா நினைச்சு பழகுறாரு. அவங்க என்ன நினைப்பாங்க, ஹீரோனி நமக்கு நல்லது பண்றாப்ல, அப்ப இவரு வாழ்க்கை துணையா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ற. இல்லம்மா எங்க அம்மா ஒன்னே மாதிரி தான் இருக்கும், இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கு. அதான் நான் சொன்னோம்ல, அந்த 1/2 மணி நேரம் கதையில இது எல்லாமே ஆடியன்ஸ் எதிர்பார்க்கறாங்க. 2 பேரும் சேருவாங்களா, சேர்ந்த கதை இல்லையா, லவ் இல்லையா, லவ் எல்லாம் பெருசா ஒன்லி இந்த குடும்பத்துக்காண்டி அவரு ஒரு இடம் இவங்களுக்கு வில்லனை அபகரிக்கிறாங்க, அதை காப்பாத்தி கொடுக்குது. தெலுங்கு படத்துல நிறைய நீங்க பாத்திருப்பீங்க. ஹீரோனுடைய இடம் தெரிஞ்சு பையன் படம் கூட நீங்க பாத்திருப்பீங்க. ராம் சரண் இருக்கும்னு பாத்திருப்பீங்க. நிறைய தெலுங்கு படம் நிறைய பார்க்கலாம். ஹீரோனி இடத்தை வில்லனை அவ்வளவு பேரும் அபகரிப்பாங்க, இவரு காப்பாத்துறாரு. இந்த இடத்தை நான் இவர் மீட்டு விடுறாரு. லவ் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்லை. அப்போ இது எப்படி நம்ம நல்லா இருக்கும் சொல்ல முடியும், நல்லா இருக்கும் சொல்ல முடியும். ஒரு அடிக்காம போகுது. ஹரிக்கிட்ட இதெல்லாம் மாத்தணும். என்ன நம்ம தமிழ்
தமிழ் படத்துல இருந்து இன்னைக்கு ரத்னம் படம் வர ஹீரோ எல்லாருமே நாடாரு எதிர வில்ல இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தேவை. ஹரிசார் இந்த காஸ்ட வந்து கொஞ்சம் யானை படத்துல அது மாதிரி வருது. அது நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த வில்லனா உட்காந்துருவோம் ஃபுல்லா பாய், இவரு சமுத்திரகனி, இந்த ஹீரோ வந்து தேவரு வாட்டி சாரி நாடாரு வேட்டி இட்லாம் மடக்கி கட்டிட்டு அறுத்துரும் வச்சிருவான்னு சொல்லிட்டு அங்கேயும் நம்ம இவர் காமராஜர் கோட்டை தான் காட்டுவார். ஒரு சீன் அப்படி காட்டிட்டு எடுத்துருவாரு. இல்ல ஒண்ணும் இல்ல, ஓப்பனிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வர போர் அடிக்காம விறுவிறுப்பா படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது என்னதான் பார்த்துட்டு வந்தோம். ஃபைட் ஓவரா இருக்கு, சேசிங் ஓவரா இருக்கு. காமெடி யோகி பாபு சும்மா வரா, 2 பேரும் கலாய்க்கிறாரு, தண்ணி அடிக்கணும் கூட கலாய்க்கிறாரு, அரசியல் வாரியே கலாய்க்கிறாரு, பெருசா இல்ல. அதனால அது கொஞ்சம் சமுத்திரகனி ஆக்டிவிட்டி சூப்பரா இருக்கு. அருமையா எல்லாம் ரவுண்டு போயிருக்காரு, நல்ல கத்துன்னு பக்கா வில்லனா இருப்பாரு நினைச்சேன். நல்ல கேரக்டர், விஷால எடுத்து வளர்க்குறாரு. உண்மையில விஷயம் எடுத்து வளர்த்துருந்தாருன்னா நல்லா வர அந்த ஒரு அரை மணி நேரம் கதை விஷால் வந்து நம்ம அம்மா மாதிரியே இருக்குன்னு ஒரு ஃபேமிலியே சேவ் பண்றாங்க. கதைகள் வந்து தெலுங்கு படமா இருந்தா கூட கடைசியில பார்க்கும்போது இந்த பொண்ணு லவ் பண்ணுது விஷால் வந்து அம்மாவா நினைக்கிறாங்க. அதான் டுவைட் சாங்லாம் இல்ல, கரெக்டா நூல் பிடிச்ச மாதிரி கொண்டு போயிருக்கு. கிளைமேக்ஸோட என்ன சொல்றாருன்னா, நீங்க வரணும், ஜெயிலுக்கு போற, நீங்க வரணும், உங்களுக்காக நீ காத்திருப்பேன், நீ கல்யாணம் பண்ணி உன் குழந்தைக்கு என் பேரை வைங்க. இவரு வந்து அம்மாவா தான் நினைக்கிறார். அம்மாவா நினைச்சு எங்க அம்மா என்னெல்லாம் ஆசைப்பட்டிருப்பா, அது செய்ய முடியல, அதனால நீ ஆசைப்பட்டதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டாக்டர் நீட் எழுதுறாப்ல, 2-3 ரூபாய் எழுதுறாப்ல. இவ்வளவு கொல்லணும்னு அவங்கள்ட்ட இருந்து காப்பாத்திதான் இந்த 10 நிமிஷம் நான் சொன்னோம்ல, ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷம் கதை அடிக்கணும். அந்த கதையில இது நான் சொல்றதெல்லாம் நீங்க தெலுங்கு படம் ஞாபகம் வரும். நிறைய படம் இருக்கு தெலுங்கு படம். ஹரிசாருடைய படம் இந்த ஒரு ஜாதின்னு போகாம கொஞ்சம் மாத்தி இந்த ஆக்ஷன் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி அந்த சேசிங் எல்லாம் கொஞ்சம் கம்மி. வெற்றிமாறன் சாரு, அப்புறம் மணிரத்னம் சார், அந்த பா ரஞ்சித், இவங்க எல்லாம் எடுக்கிற இதுல நீ கதைக்கு நீங்க ஒரு ஸ்பீடு கொடுங்க. நல்ல டைரக்டர் தான் ஹரிசாரை பொறுத்து. ஆனா உள்ள என்ன இருக்கு, நீங்க பேட்டர்ல மாட்டலையா? நீங்க தமிழ்ல இருந்து இன்னைக்கு ரத்னம் வர என்ன பண்ணிருக்கு? இல்ல விஜய் டேட் கொடுக்க மாட்டாங்க. விஜய் கொடுக்க மாட்டாரு, ரஜினி, கமல் யாரும் அறிவு கொடுத்தாங்கன்னா அவங்களே நாடார் ஆகிடுவாங்க. சீரியஸா இது ஒண்ணுதான் ஒரு பெரிய மைனஸ்ங்க. இந்த சாமி படத்துக்கு அப்புறம் ரஜினி சார் ஒரு டேட் கொடுத்தாரு, உங்களை காட்டும் போது அப்படியே காமராஜர் காட்டு உங்களை காட்டு, ஐயோ நல்லா இருப்பையா போய் அப்படின்ட்டு இது நடந்தது. சாமியே இவர் பண்ண வேண்டியதுங்க. ஒரு இதுல அப்புறம் எப்படி டேட் கொடுப்பாங்க? அஜித் எல்லாம் இப்ப கொடுத்துட்டா இருக்கிறாரு.